இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் அற்புதங்களை பெற என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் அற்புதங்களை செய்வதற்கு அல்லது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நடப்பிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஜெபம் இருந்து விசுவாசிக்கலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. ஜெபம் இருந்து விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வரலன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய முடியாது. இங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 பார்த்தீங்கன்னா மோசே சொல்றார், செங்கடல்னு எப்பா பயப்படாதீங்கப்பா, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. இன்னைக்கு பார்க்குற எகிப்தியன் என்னைக்கும் பார்க்க மாட்டேன். இப்போ பார்க்குறான்ல எகிப்தியன், முன்னால வர்றான்ல, இவனை என்னைக்கும் பார்க்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம். என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் இந்த காரியத்தில் எளிதா அற்புதம் செய்திருவார். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் என்கிற தேவ மனிதர், அவரை குறித்து ஏற்கனவே நம்ம தியானித்தோம். அந்த தேவ மனிதரை கர்த்தர் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்பா உன் ஏக சுதனும் உன் நேச புத்திரனுமாய் இருக்கிற ஈசாக்கு எனக்காக பலியிடு. அவ்வளவுதான், ஒண்ணுமே கேட்கல, நேர பலியிட கூட்டு போயிட்டார், நேர கூட்டிட்டு போயிட்டார், ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா ஃபைத், விசுவாசம். ஏன்னா 100 வயசுல எனக்கு குழந்தைய கொடுத்தேன் ஆண்டவரால, அவனை மரித்தோர்ல இருந்து எழுப்புவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அப்படிங்கிற விசுவாசம். நீங்க உங்க வாழ்க்கையில விசுவாசம் எப்படி தகையாதா இருக்கு? எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, பிரச்சனை வரலனா, போராட்டம் வரலன்னா, நல்லா இருக்கீங்கன்னா நல்ல விசுவாசம் இருக்கும். சர்ச்சுக்கு போவோம், ஆண்டவர் ஆராதிப்போம், ஊழியத்துக்கு கொடுப்போம், நல்ல விசுவாசம் இருக்கும். ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு போராட்டம் வந்துட்டு, ஒரு நெருக்கம் வந்துட்டு இருக்கும்போது தான் தெரியும் உங்க விசுவாசம் எப்படி இருக்கு. உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு சமயத்தில் ஒரு இடத்திற்கு நாங்கள் குழுவாய் ஊழியத்திற்கு போயிருந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கும்போது நாங்கள் போன வாகனம், இந்த ட்ரக்கர், இந்த வாகனம் பிரேக் பிடிக்கலை. ஒரு இறக்கத்துலேருந்து ட்ரக்கர் இறங்கணும், கீழே நல்ல இறக்கம், பார்த்தா ட்ரக்கர் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அவர் மிதிச்சு பார்க்குறாரு, ஏற்றத்துலேருந்து ட்ரக்கர் இறங்குனா எப்படி இருக்கும்? வேகமாக வரும்ல. மிதிச்சு பார்க்குறாரு, ட்ரக்கர் வேகமாக வருது. மிதிச்சு பார்க்குறாரு, பிரேக் நிற்க மாட்டேங்குது. அப்போ உள்ளே இருந்த இன்னொரு ஊழியர், தெரிந்த ஒரு ஊழியர், அறிமுகமான, எனக்கு அறிமுகம், என் கூட அந்த ஊழியர் வந்திருந்தார், நல்ல ஜபிக்கக்கூடிய ஒரு ஊழியர். அவர் சொன்னார், ட்ரக்கர் வேகமாக இறக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, பிரேக் நிற்க மாட்டுக்கு, ஏத்தால வந்தால் முட்டை தான் செய்யணும், பைக் எது எந்த வாகனத்தில் இருந்தாலும் முட்டை தான் செய்யணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, ஒரு ஏத்தால ஒரு வாகனமும் வராது, ஒன்றும் வராது, அந்த ட்ரக்கரு போய் நிற்க வேண்டிய இடத்துல சரியாக நின்றோம், அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுத்தீங்க அப்படின்னு. உள்ள இருக்க எங்களுக்கு பெரிய யோசனை, என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, ட்ரக்கரு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, அவர் பிரேக்கை மிதிச்சு பார்க்காரு, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இவர் சிம்பிளாக சொல்கிறாரு, அது நிற்க வேண்டிய இடத்துல போய் ட்ரக்கர் நின்றோம், ஏத்தால ஒரு வண்டி வராது, இப்படி போய்கிட்டே இருக்குது. நிற்க வேண்டிய இடம் வருகிறது, அதுக்கு முன்னால் ஒரு திருப்பம், இந்த வேகத்தில் போய் திருப்பினா பள்ளத்துக்குள்ளே உருண்டு விழணும், கண்டிப்பாக பள்ளத்துக்குள்ளே உருண்டு விழணும். திருப்பம் பக்கத்தில் பிரேக் வைக்க, கால் வைக்காது, பிரேக் பிடிச்சிட்டு, முந்தி எப்படி பிரேக் பிடிச்சதோ அதே மாதிரி பிரேக் பிடிச்சி அழகாக ஸ்லோ பண்ணி திருப்பத்தை விட்டு வண்டி இறங்கி நிற்க வேண்டிய இடத்துல வண்டி நின்றுட்டு. அதனால ஜோமனம் இல்லை, அவர் ஜோமனம் இல்லை, ஒரு விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணார், அதை கர்த்தர் கனப்படுத்தி விட்டார். ஏன்னா அவருடைய அனுபவம் என்னன்னா, பயங்கர போராட்டத்தில், பிரச்சனையில், ஊழியத்தில், ஒன்றுமில்லாத சூழ்நிலை. நான் சொல்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியம் செய்கிற அவர் ஆண்டவருக்காக வைராக்கியம் வைக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால அவர் சொன்ன ஒரு விசுவாச வார்த்தை, அவர் அறிக்கை பண்ணின ஒரு விசுவாச வார்த்தையை கர்த்தர் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை கனப்படுத்தி விட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில
நீங்கள் அறிக்கை பண்ணுகிற விசுவாச வார்த்தை எப்படி இருக்கிறது? நீங்கள் அறிக்கை பண்ணுகிற விசுவாச வார்த்தை எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தை? பிரச்சனை வரும்போது ஆமாம் அதான் தெரியுமா ஒன்றும் நடக்காது, அது நடந்தா பார்ப்போம், அது எங்கே நடக்க போகுது, இப்படிப்பட்ட வார்த்தை அறிக்கை பண்ணும்போது நடக்காதுங்க. ஏன்னா பைபிள் சொல்றது நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதில் கனியை புசிப்பானாக. உங்க டங்க்ல தான், உங்க நாக்குல தான் ஜீவன் மரணம் ரெண்டு உங்க நாக்குல தான் இருக்கு. அப்போ அதுல நீங்க எதை விரும்புறீங்களோ அதை தான் தேவன் கொடுப்பார், அதை தான் கர்த்தர் கொடுப்பார். நீங்க அந்த நேரத்தில் விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணீங்கன்னு வைங்களேன், தேவன் உங்களை உயர்த்திடுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிடுவார். பிரச்சனை நேரத்தில் உங்களை நாக்கு எந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறது? போராட்டமான சூழ்நிலையிலே உங்களுடைய நாவு எந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறது? எப்படிப்பட்ட வார்த்தையை அறிக்கை பண்ணுது உங்க நாக்கு? மற்றவர்களிடத்திலே பேசும்போது என்ன வார்த்தையை பேசுறீங்க? எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறீங்க? விசுவாசமான வார்த்தை அறிக்கை பண்றீங்களா? நீங்க விசுவாசமான வார்த்தையை அறிக்கை பண்ண நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இப்படி பிரச்சனை இருக்கும்போது விசுவாசமாவே பேசிக்கிட்டே இருக்காரு, பேசினா வந்துருமா, பேசினா நடந்துருமா? நடந்துரும். விசுவாசமான வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை உருவாக்கி விடும். வார்த்தை மனிதனை உருவாக்கும். வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய வல்லமை வேத வசனத்திற்கு உண்டு, கர்த்தருடைய வசனத்திற்கு உண்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. அது உருவாக்கும். கர்த்தருடைய வசனம் உருவாக்கும். அப்போ விசுவாச வார்த்தையை உங்க நாக்கு அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா, விசுவாச வார்த்தையை உங்க நாக்குல நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை உங்களை உருவாக்கி உங்களை உயர்த்தி விடும். உங்க வாழ்க்கையில் நீங்க உயர்ந்து விடுவீர்கள். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் பேசும்போது என்கிட்ட சொன்னாரு, நான் மிகவும் எளிமையான கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து நான் வந்தேன். ரொம்ப எளிமையான கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து நான் வந்தேன். ஆனால் என்னை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். நான் விமானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கிறேன், விமானத்தில் பறந்து போய்கிட்டே இருக்கேன், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ளைட்டில். நாளைக்கு இந்த கண்ட்ரிக்கு போகிறேன், அங்கே இந்த கண்ட்ரிக்கு போகிறேன், போய்கிட்டே இருக்கிறேன். பிஸ்னஸில் அப்படி உயர்வு கர்த்தர். என்ன செய்தீங்கன்னு கேட்டேன். ஒன்றுமே செய்யலை. விமானத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த விமானத்தில் ஒரு நாள் என்னை கொண்டு போகப்படி நான் ஸ்தோத்திரம். வார்த்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்து என்னை உருவாக்கி விட்டேன். பிரச்சனையோடு இருக்கீங்களோ, விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, உங்களை இது உருவாக்கும். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச வார்த்தைகள் நாவுகளில் அறிக்கை பண்ண உதவி செய்வீரா. அந்த வார்த்தை எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்க போகிறபடியெல்லாம் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.